வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் யோக நிஷ்டையில் அமர்ந்து தியானம் பண்ணார். அதே இடத்துல தற்போதைய வீரத்துறவி நரேந்திர மோடி வந்து தியானம் பண்ண போறார். அவர் அபிஷியல் காரில் கூட வரல, செக்யூரிட்டி ரொம்ப குறைச்சிட்டார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ணாமலையே வரக்கூடாதுன்ட்டான். ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது இல்லையா, இந்திரா காந்தி வந்தது இல்லையா, ஏங்க அவர் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு போறாரு. ஜூன் 4க்கு அப்புறம் தான் ஆட்டம் ஆரம்பமே இருக்குது. அதுக்கு அதிரடியாக வரதுக்கான ட்ரெய்லர் தான் நாளைக்கு மோடியோட தியானம் நான் சொல்லுவேன். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம அன்றாட அரசியல் நிகழ்வை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்று அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் சிறப்பு விருந்தினர் திரு பிரகாசன் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சார். மோடி ஏன் தமிழ்நாட்டுக்கு வராரு? அவர் வர்றதுனால தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இல்லை மௌன விரதமா, மௌன புரட்சியா? விவேகானந்தர் நினைவகத்தில் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் யோக நிஷ்டையில் அமர்ந்து தியானம் பண்ணார். விவேகானந்தர் இந்து மத ரெனைசன்ஸ் தலைவர், இந்து மதத்தை புத்துணர்ச்சி சூட்டியவர். அதே இடத்துல தற்போதைய வீரத்துறவி நரேந்திர மோடி வந்து தியானம் பண்ண போகிறார். இது வந்து ஒரு பர்சனல் விசிட் தான். பிரதமருக்கு வந்து இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உரிமை உண்டு. as long as சட்டம் ஒழுங்கு கெடாத வரைக்கும் யாரும் தடுக்க முடியாது. பிரதமருக்கு ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தபோது இப்போ இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி விவேகானந்தர் நினைவகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டாராம். ஏன்னா 1960 ஜனசங்கமும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து உருவாக்கின இடம்தான் இந்த விவேகானந்தர் மணிமண்டபம், நினைவு மண்டபம். பல பேருக்கு வரலாறு தெரியாது. அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் மத்தியில் இருந்து ஜவஹர்லால் நேரு, தமிழ்நாட்டில் பக்தவச்சலம் இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்தாங்க அந்த பீரியடில் 62, 60, 62. அப்போ என்ன எடுத்து குருஜி கோல்வால்கர் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர். அவர் சொன்னாரா விவேகானந்தர் தியானம் இருந்த அந்த இடத்த வந்து ஒரு தேசிய சின்னமாக அமைக்கணும்னு டெல்லியிட்ட கேட்டு 1947 கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்எஸ்எஸும் ஜவஹர்லால் நேரு அரசாங்கமும் இணக்கமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட சுதந்திர தின அணிவகுப்பில் ஆர்எஸ்எஸ் பேண்டே கலந்துக்க வச்சார். அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இந்து இயக்கமாக கருதப்படல, ஒரு தேசிய இயக்கமாக தான் கருதப்பட்டது. இருந்தாலும் நேரு வந்து எந்த விதமான பதிலும் சொல்லலை. ஏன்னா கிறிஸ்டியன் பிஷப்ஸ் அந்த ஏரியாவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றத காரணம் காட்டி மத்திய அரசாங்கம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் கோல்வால்கர் வந்து ஒரு கமிட்டி மாதிரி போட்டு ஒரு என்ஜிஓ மாதிரி பண்ணி நாங்கள் கட்டிக்கிறோம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜவஹர்லால் நேரு ஒன்றும் பதில் சொல்லாமல் அப்படியே விட்டுட்டார். இவங்க பக்தவச்சலில் போய் பார்த்துருக்காங்க. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர் இந்த ஃபைலை ஜவஹர்லால் நேருக்கு அமைச்சிட்டு அப்படியே வாங்கி மூண்டு விட்டுட்டார். அவரும் ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் குருஜி கோல்வால்கருக்கு எப்படியாவது அங்கே விவேகானந்தருக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டணும். ஏன்னா இந்தியாவோட தென்கோடி முனை அது விவேகானந்தர் உட்கார்ந்த இடங்கிறது ஒரு புனிதமான ஒரு இடம். என்ன பண்ணாரா, அப்போ ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளர் இருந்த ஏக்நாத் ரானடே ஒரு மிகச்சிறந்த தலைவர். அவர் மாதிரி ஒரு தலைவர்லாம் எனக்கு பார்க்கறது கஷ்டம். அவர் வந்து மகாராஷ்டிரியன். அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து ஏக்நாத் எப்படியாவது விவேகானந்தருக்கு அந்த இடத்துல ஒரு நினைவிடம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருஜி கோல்வால்கர் பொறுப்பை கொடுத்துட்டார். அவர் தமிழ்நாட்டுக்கு வரார். அறிஞர் அண்ணாவை பார்க்குறார், காமராஜரை பார்க்குறாரு, எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லா தரவும் சொல்கிறாங்க வேணாங்க, அது வந்து அரசியலில் வந்து இது நாங்கள் தலையிட மாட்டோம், அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், மத கலவரத்தை தூண்டு வரும் அப்படின்னு சொல்லி விட்றாரு. அப்போ மத்திய அரசாங்கத்தில் ஹுமாயூன் கபீர் அப்படிங்கிறவர் தான் கல்ச்சரல் அமைச்சராக இருந்தார். அவரை போய் பார்த்துருக்காரு. அவர் சொன்னால் வேணாமா, நான் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற அமைதி கட்டு போய்டுவோன்னு. இது இப்படியே போன உடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏக்நாத் ரானடே வெஸ்ட் பெங்கால் போனாராம். வெஸ்ட் பெங்காலில் தான் ராமகிருஷ்ணா மடத்தோட தலைமையகம் இருக்குது. விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் பகவான் ராமகிருஷ்ணரும் கடவுளாக போற்றப்படும் ஒரே மாநிலம் இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் தான். அங்கே தான் வங்காளத்தில் தான் ராமகிருஷ்ணர் அவதரித்தார், விவேகானந்தர் அவதரித்தார். ராமகிருஷ்ண மடம் கல்கட்டாவில் தான் இருக்குது. அங்கே போய் என்ன பண்ண ஒரு சின்ன கேம் விளையாடினார் ஏக்நாத் ரானடே. அங்கே மக்கள்கிட்ட போய்
உங்கள் ஊர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹுமாயூன் கபீர் தமிழ்நாட்டில் வந்து விவேகானந்தருக்கு வந்து ஒரு நினைவிடம் வைக்கக்கூடாதுங்கிற மக்களே இது நியாயமான மக்களை திருப்பி விட்டார். ஒரு 4 போராட்டம் பண்ணார். மக்கள் வெகுண்டு இருந்தாங்க ஹுமாயூன் கபீருக்கு எதிராக. ஹுமாயூன் கபீர் துண்டக்கான துணிக்கான ஓடி போயிட்டார். டெல்லியில் வந்து சரணடைஞ்சார். அவர் வெஸ்ட் பெங்கால் உள்ளே விடமாட்டேன்ட்டாங்க. அப்போல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தது. நேரு காலில் போய் விழுந்தாராம், நான் இனிமேல் வெஸ்ட் பெங்கால் உள்ளே போக முடியாது, எப்படியாவது வழிக்கு பண்ணுங்கன்னு. நேரு சொன்னார், ஏதோ பண்ணி தொலைங்க போக அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டார். ஆர்எஸ்எஸ் ஜனசங்கத்தோட முதல் வெற்றி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் இந்த இடத்துல ஒரு நினைவகம் கட்டப்பட்டது. இது ஏக்நாத் ரானடேவோட மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். 1960 தமிழ்நாட்டில் வந்து ஜனசங்கமோ ஆர்எஸ்எஸோ இருக்குன்னு கனவு கூட காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் அதுக்கு பிறகு 1970 அந்த விவேகானந்தர் அந்த மெமோரியல் சென்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோகா, மெடிடேஷன், யோகா கிளாஸ், கீதா கிளாஸ் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனால் இது வரத்துக்கு முன்னாடி 1963 ஆர்எஸ்எஸ் அந்த இடத்துல ஒரு கல்லை போயிச்சிட்டாங்க. இங்கு தான் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்தார்னு போயிச்சிட்டாங்க. அது ஒன்று இது வந்து ராமஜன் மூவி மாதிரி ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுது. ஜனங்களுக்கு தெரிய வச்சுட்டார். தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு விவேகானந்தர் அங்கே வந்து இருந்தார்னே தெரியாது, தியானம் பண்ணார்னே தெரியாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் ஜனசங் அந்த காலத்து ஜனசங் பண்ணதுனால தான் மக்களுக்கே தெரிய வந்தது. இந்த போராட்டத்தின் வழியாக தான் தமிழ்நாட்டிலே விவேகானந்தர் இங்கே வந்தாரா அப்படின்னு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம ஞான சூன்யமாக இருந்திருக்கோம். அதுக்கோசரம் தான் அவர் வந்து என்ன பண்ணார், அங்கே போய் எடுத்து பண்ணியிருக்கார். இங்கே அதுக்கப்புறம் வந்து காமராஜரும் அண்ணாதுரை ஒன்றும் பெருசாக அப்ஜெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, ஜவஹர்லால் நேரு நோன்னு சொன்ன உடனே ஏக்நாத் ரானடே பர்சனலாக போய் இந்தியாவோட 300 எம்பிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டார் விவேகானந்தருக்கு அங்கே வந்து மணிமண்டபம் கட்டணும்னு. அப்போல்லாம் மொத்த எம்பிஸே 350 என்பது தான். கிட்டத்தட்ட ஒரு 2/3 மெஜாரிட்டி வந்துடுது. அவருக்குமே ஜவஹர்லால் நேரு டேபிளில் போட்டார் ஏக்நாத் ரானடே, 300 எம்பி கையெழுத்து போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிங்க, இந்த 300 எம்பியும் பார்லிமெண்ட் உங்களுக்கு எதிராக போவாங்கன்னு. ஆடி போயிட்டார் நேரு. என்னப்பா இப்படிலாம் பண்ணுறேன், நீ எங்கிட்ட கேட்டால் நான் பண்ண மாட்டேனா? இல்லை, இந்த 300 எம்பி கையெழுத்து போட்டிருக்காங்க, இவங்களுக்கு மதிப்பு தர போகிறீங்களா இல்லை மைனாரிட்டி அப்பீஸ் பண்ண போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நேருக்கு நேர் ஜவஹர்லால் நேரு மோதினவர் ஏக்நாத் ரானடே. ஜவஹர்லால் நேரு வழியெல்லாம் பக்தவச்சலில் கூப்பிட்டு கொடு, அவன் என்ன கேட்குறதா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிற லெவலுக்கு வந்தது. இது வந்து ஜனசங்கத்தோட மாபெரும் வெற்றிக்கு ஒரு காரணம். விவேகானந்தா கேந்திரா வந்து 1970 துவக்கப்பட்டது. அங்கே பல நல்ல காரியங்கள் பண்ணது. இதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ராம ஜென்ம பூமிக்கு விதை போட்டதே கன்னியாகுமரி தான். விவேகானந்தா கேந்திரா தான் முதல்ல ராம ஜென்ம பூமி மேட்டரை கையில் எடுத்தது. ஸோ இப்பேற்பட்ட பல்வேறு சிறப்புமிக்க காரணங்களினால் மோடி இங்கே வந்து தியானம் பண்ணோம், இங்கே ஏக்நாத் ரானடேக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தணும், விவேகானந்தருக்கு மரியாதை செலுத்தணும். குமரிக்கடலில் இந்தியாவோட தென்கோடி முனையிலிருந்து தியானம் பண்ணூர் பிரதமர் ஆசைப்படும் போது அதில் என்னங்க தப்பாக இருக்க முடியும்? இப்போ தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர்றது, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கன்னியாகுமரிக்கு பிரதமர் வர்றது திமுகவும் காங்கிரஸும் அரசியல் செய்ய பார்க்குறாங்களா? ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தது இல்லையா? இந்திரா காந்தி வந்தது இல்லையா? நரசிம்மராவ் வந்தது இல்லையா? நேரு வந்தது இல்லையா? எங்க ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றது என்னங்க வேடிக்கை இது? அவர் என்ன வந்து ஏதாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் அவர் சொல்லிட்டாராம், எந்த கட்சிக்காரனும் உள்ளே விடாது, யாரும் வரக்கூடாது. அவர் என்ன பண்ண போறார் தெரியுமா உங்களுக்கு? 3 நாளைக்கு பட்னி இருக்க போகிறார், நீர் ஆகாரம். டெல்லியிலேருந்து காலையில் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டார், இஸ் வெரி க்ளோஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். நீர் ஆகாரம் சாப்பிட போகிறார், விரதம் இருக்க போகிறார், தரையில் படுக்க போகிறார். அவன் சொன்னாங்க காட்டு கீட்டு நத்திங், ஒன்றுமே வேணாம், எனக்கு பாயை விரிச்சு தரையில் படுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிரதமர் இந்தியா பார்த்ததே கிடையாதுங்க. நான் போய் சொல்ல, பிஎம்ஓலே சொன்னாங்க, பாய் தலகாணி எனக்கு வேணுங்கிறது ஷாயி, சூப்பு, டீ, அப்புறம் வந்து ஜூஸ், அது மட்டும்தான் போதும், ரைஸு சப்பாத்தி எதுவுமே வேண்டாம். நான் என் உடலை சுத்தம் பண்ணிக்க போகிறேன், மைண்டை சுத்தம் பண்ணிக்க போகிறேன், நான் வந்து தியானத்தில் இருக்க போகிறேன். எனக்கு அவர் ஃபோனை செக்ரட்டரிகிட்ட கொடுக்க போகிறாராம். அவர் ஃபோனை அவரோட கைபேசியை செக்ரட்டரிகிட்ட கொடுத்து, யார் 1 மைல் ரேடியஸ்குள்ளே யாரும் செக்யூரிட்டின்னு சொல்கிறார், அந்த எஸ்பிஜி 1 மைல் தள்ளி நில்லுங்க, கிட்ட வராதிங்க. எந்த கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர் யாரும் அலௌடு இல்லை. என்னோட தனிப்பட்ட சுதந்திரம். இங்கே நான் தனியாக இருக்க போகிறேன். அவர் குக்கு மட்டும் ஒருத்தர் கூட இருப்பார், அடிக்கடி அவர் ஓணுங்கிற ஜூஸ் பண்ணி கொடுக்க, இளநீர் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க, இளநீர் கொடுக்க போகிறாங்க.
ஜூஸு, கஞ்சி, இந்த மாதிரி நீராகாரம் சாப்பிட்டுட்டு 3 நாள் ஒரு துறவி மாதிரி ஒரு நோன்பு இருக்க போகிறார். இது என்ன உங்களுக்கு பிரச்சனை? இது அரசியலா? அவர் அங்கே வந்து பிஜேபி ஓட்டு போடுங்கிறாரா? இது மோடியை கண்டா பிடிக்கலன்னா கைப்பத்தா குற்றம் கால் பத்தா குற்றம்ன்ற மாதிரி தமிழ்நாட்டில் வர கோபேக் மோடி கோபேக் மோடி கோபேக் மோடினாங்க. அப்புறம் வெல்கம் மோடி வெல்கம் மோடி வெல்கம் மோடி ஆச்சு. இப்போ நீங்கள் எவ்வளோதான் கோபேக் மோடி சொன்னாலும் அவர் அடிக்கடி வந்துட்டு இருக்கார். இனிமேல் அடிக்கடி வருவார், வந்துட்டு இருப்பார், வந்து நிறைய பல புரட்சிகளை பண்ணுவார். இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். ஜூன் 4க்கு அப்புறம் தான் ஆட்டம் ஆரம்பமே இருக்குது. அது அதிரடியாக வர்றதுக்கான ட்ரெய்லர் தான் நாளைக்கு மோடியோட தியானம். நான் சொல்லுவேன், வேடிக்கையாக சொல்கிறேன், தியானத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் தியானத்து பண்ணுறதுக்கு உரிமை ஒரு பிரதமருக்கு இந்தியாவில் இல்லைன்னா அப்போ என்ன சுதந்திர நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பிரதமர் மோடியின் தியானம் தேர்தல் விதிமுறைக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார்? பிரச்சாரம் பண்ணுறாரா? பிஜேபி ஓட்டு போடுங்கன்றாரா? தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறாரா? பொதுக்கூட்டம் பேசுகிறாரா? மைக்கில் பேசுகிறாரா? ஏங்க அவர் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகிறாரு. இது எப்படிங்க அரசியல் ஆகும்? இது எப்படி கோட் ஆஃப் கான்டக்ட் விதிமீறல் ஆகும்? அவர் அஃபிஷியல் காரில் கூட வரல, செக்யூரிட்டி ரொம்ப குறைச்சிட்டார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அண்ணாமலையே வரக்கூடாதுன்ட்டார். அண்ணாமலை கேட்டாரா, ஜி நோ நோ பிஜேபி லீடர்ஸ், நோ ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ். அவரை பார்த்துக்கிறது முழுக்க விவேகானந்தா கேந்திரா உறுப்பினர்கள் தான். அவங்க எந்த கட்சியும் கிடையாது. அவங்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், டிஎம்கேலாம் கிடையாது. விவேகானந்தா கேந்திரா உறுப்பினர்கள், தலைவர்கள், தொண்டர்கள், ஆர்எஸ்எஸ் தலைவர் 2-3 பேர். அவர் கூட என்ன ஒரு வயல் தள்ளி இருக்க போகிறவங்க இந்த 5 பேர் தான். 3 நாள் எந்த கேமராவும் எந்த டிவியும் கிடையாது. அவர் பாட்டுக்கு வர்றாரு, உட்காராரு, தியானம் பண்ணுறாரு, போயிட்டே இருக்க போகிறார். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னா, விவேகானந்தர் மெமோரியலில் உட்காரத்தின் வழியாக கடைசி கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி 57 சீட்டில் 9 சீட்டு வெஸ்ட் பெங்கால். அந்த 9 சீட்டில் இவரோட மௌன புரட்சி எதிரொலிக்கும் நீங்கள் பயந்தீங்கன்னா அதுக்கு மோடி என்னங்க பண்ணுவார்? அங்கே உட்காந்து ராமகிருஷ்ணருக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல போகிறாரு. அவர் பாட்டுக்கு மௌனமாக உட்காந்து விரதம் இருக்க போகிறாரு. ஆனால் இந்த விரதம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு புரட்சியை உண்டாக்கும், சைலண்ட் ரெவல்யூஷன். ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இன்னும் ராமகிருஷ்ணரையும் விவேகானந்தரையும் மறக்காத ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்குன்னா அது வெஸ்ட் பெங்கால் தான். அங்கே மட்டும்தான் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் போற்றப்படுகிறார்கள். ராமகிருஷ்ண மடத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. இந்த 9 தேர்தல் 9 தொகுதியில் இந்த மோடியோட இந்த ஒரு துறவரம், இந்த 3 நாள் துறவியாக உட்காந்துன்னு மௌனம் இருக்கிறது புரட்சி உண்டாக்கும். அது இன்டைரக்டாக, டைரக்டாக கிடையாது. அவர் பாட்டுக்கு அவர் பண்ணிட்டு போகிறார். அவருக்கு அந்த 9 சீட்னால மோடிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஜெயிச்சால் தோதால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இம்பேக்ட் இருக்கும். மோடி இங்கே தியானம் பண்ணுறத தடுக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பவர் கிடையாது. அவர் ஏதோ அரசியல் பண்ணார்னா கோட் ஆஃப் கான்டக்ட் மீறலாம், பேசுகிறாருன்னா வீரலாங்கலாம். ஏதாவது செய்கை பண்ணாரா? மத்திய அரசாங்க திட்டங்களை பற்றி பேசினாரா? அவர் ப்ரைவேட்டாக வர்றார், ப்ரைவேட்டாக போகிறார். ஏங்க நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோடனே லண்டன் போனீங்க, சுவிட்சர்லாந்து போனீங்க, அமெரிக்கா போனீங்க, துபாய் போனீங்க, ஆஸ்திரேலியா போனீங்க, ஊட்டி போனீங்க, அதெல்லாம் கோட் ஆஃப் கான்டக்ட் விதிமுறை இல்லையா? கொடைக்கானலில் போய் தங்குனீங்க, ஊட்டியில் போய் யானை வழித்தடங்களில் போய் தங்குனீங்க, அதெல்லாம் மட்டும் கோட் ஆஃப் கான்டக்ட் இல்லை. மோடி வந்தால் கோட் ஆஃப் கான்டக்ட். என்ன வேடிக்கையாக இருக்குதுங்க. இறுதிக்கட்ட தேர்தலில் மோடியோட தியானம் பாதிப்பை உண்டாக்குமா சார்? மோடியோட தியானம் பாதிப்பு உண்டாகாது. மோடி கூறிய வார்த்தைகள், இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி சொன்ன வார்த்தைகள்லாம் சும்மா அணுகுண்டு மாதிரி டக்கு 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 டக்குன்னு போகுது. இந்த வாட்டி மாதிரி ஒரு கடுமையான பிரச்சாரம் இந்த 10 வருஷத்தில் பிஜேபி பண்ணதா எனக்கு தெரியல. அவ்வளோ கடுமையான பிரச்சாரம். ஏன்னா அந்த மாதிரி கடுமையான பிரச்சாரம் தேவைப்பட்டது. ஏன்னா எதிர்கட்சிகள் பொய் புரட்டு இல்லாத பொல்லாதையும் சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியாவை கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பாகிஸ்தானோட கை கோத்துண்டு இந்தியாவை நாசப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி வேலையில் இறங்கும்போது திருப்பி தாக்குறது ஒன்றே வழின்னு பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சு போச்சு. இனிமேல் சமாதானமாக அமைதியாக சன்மார்க்க வழியில் போனால் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பிஜேபிக்கு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாக்குதலில் நிலகுலைஞ்சு போனது என்ன பண்ணுது? ஐயோ இவர் இவருக்கு போய் தியானம் பண்ணுறதால தான் எனக்கு அடி, தியானம் பண்ணுறதால அடி இல்லை, அவர் விட்ட ராக்கெட்டும் பாம்பும் போய் உங்களை டங்கு 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 டங்குன்னு அடிக்குது. தியானத்துக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. தியானம் அவர் பரசலாக பண்ணுற தியானம் பண்ணுற போயிட்டே இருக்க போகிறாரு. இது தியானத்தினால அடி இல்லை. தியானத்துக்கு முன்னால் மோடி போட்டார் பாருங்க AK-47,
அந்த அடியில் தான் எதிர்கட்சிகள் நிலை குலைந்து போயிருக்கு. இப்போ வந்து பிரதமர் வேட்பாளர் யாருங்கிறது சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் என்ன, யாரை சார் வருவாங்க? பிஜேபியில் பிரதமர் வேட்பாளர் யாருங்கிற கேள்வியே கிடையாது. அது பிஜேபியோட கடைசி கட்ட தொண்டனுக்கும் இந்தியாவில் இருக்க எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா வாக்காளர்களுக்கும் அடுத்த பிரதமர் யாருன்னு தெரியும். அது ஒன்றும் அதிசயமே கிடையாது. சின்ன குழந்தைங்க கண்டா கூட சொல்லிடும். தெரியாத மாதிரி நடிக்கிறவர்கள் இது இந்தி கூட்டணிக்காரர்கள். அவங்களுக்கு என்னென்னா, அத்தைக்கு மீத முளைச்சா சித்தப்பான்ற மாதிரி நாளைக்கு ஒரு சப்போஸ் 300 சீட்டு வந்துடுச்சு, மெஜாரிட்டி வந்துட்டோன்னா பிரதமரை தேடி நீங்கள் ஓடணும். கெஜ்ரிவால் சொல்லிட்டார் எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டார். மம்தா பானர்ஜி சொல்லுது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நான் வெஸ்ட் பெங்காலை பார்த்துக்கிறேன்ச்சு. சரத் பவாருக்கு வயசாகி போச்சு, அவரால் பேச விட முடியல பாவம். லாலு பிரசாத் யாதவ் அவருக்கு வயசாகி போச்சு, யாருமே இல்லை. ராகுல் காந்தி எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறார். ஏங்க இத்தனால என்ன பண்ணியிருக்கணும்? நான் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சரி, பிஜேபியில் அந்த வழக்கம் கிடையாது. அடுத்த பிரதமர்னு எல்லாருக்கும் தெரியும். மோடி இன்னைக்காவது நான் தான் பிரதமர் சொல்லியிருக்காரு எந்த கேம்பெயினில்? சொல்ல மாட்டார். வாயை திறந்து ஏதாவது ஒரு கேம்பெயினில் அடுத்த பிரதமர் நான் தான், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க மாட்டார். பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க, பாஜக ஜெயிக்கணும், 400 சீட் வரணும்னு சொல்லுவார் தவிர அடுத்த பிரதமர் சொல்ல மாட்டார். ஏன்னா இன்டைரக்ட்லி இட்ஸ் நோன், எல்லாருக்கும் தெரியும், சொல்லாமே தெரியக்கூடிய இடம். இந்தி கூட்டணி அப்படி இல்லை. மல்லிகார்ஜுன கார்கே போட போகிறீங்களா, பி சிதம்பரம் போட போகிறீங்களா, உத்தவ் தாக்கரே போட போகிறீங்களா, இன்னும் முடிவு பண்ணல. இது என்னன்னா, ராகுல் காந்தி இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கார். இன்னும் பிரதமராக வரணுங்கிற என்ன இருக்கா இல்லையான்னு தெரியல, வயநாட்டில் ஜெயிப்பாரான்னு தெரியல, ரேபேரில் என்ன போகிறதுன்னு தெரியல. அவர் தோத்து காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா கேவலம். காங்கிரஸ் தோத்து இவர் ஜெயித்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகப்போதில்லை. பிரியங்கா காந்தி அரசியல் வரவிடாமல் பண்ணிட்டீங்க. கடைசியில் மல்லிகார்ஜுன கார்கே மாதிரி ஒரு ஆள் பிரைம் மினிஸ்டராக போட்டிங்கன்னா காங்கிரஸ்காரனே ஒத்துக்க மாட்டான். இந்த வேடிக்கை, நீங்கள் என்ன வேடிக்கை பண்ணால் கூட இந்த 1ஆம் தேதி வேடிக்கைப்பட போகிறாங்க. ஒரு ஷோ மாதிரி காட்ட போகிறாங்க. அடுத்த பிரதமர் வேட்பாளர் கேஜ்ரிவால் அவர் இவருன்னு. அதுக்கு உண்டான தகுதி சீட்டு வாங்கணுமே. நீங்கள் 100 சீட், காங்கிரஸ் 40லேருந்து 50 மேலே வராதுன்றாங்களே, மொத்தமே எதிர்கட்சி 100 சீட்டு தான் வருன்றாங்களே, அதில் டிஎம்கே அதிகமாக வருன்றாங்களே. அப்போ ஸ்டாலினை பிரதமர் வேட்பாளராக போடுங்க. ஸ்டாலினை பிரதமர் வேட்பாளராக நியமிச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஒரு தமிழர் பிரதமர் வேட்பாளராக வராருப்பா, அதை பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி மூப்பனாக வர விடாமல் கெடுத்தீங்கல்ல. இப்போ ஸ்டாலினை வந்து பிரதமர் வேட்பாளர்னு இந்தி கூட்டணி அறிவித்தா இந்தி கூட்டணி மாலை போட்டு வரவேற்பேன். ஏன்னா இந்தி கூட்டணியிலேயே அதிகமான சீட்டு வரப்போகிறது திமுகவுக்கு மட்டும்தான் நான் எழுதி கொடுக்க முடியும். மாநில கட்சிகளில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக. ஏன் கொடுத்து பாருங்களேன் ஸ்டாலினுக்கு அடுத்த பிரதமர் பதவி. ஏன் மாட்டேன்றீங்க? அப்போ மட்டும் உங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் வேணும், தமிழை வேணாம், மீனாடு தமிழ் வேணுமா, ஆதரிக்கிறது மட்டும் தமிழ்காரனா? இந்தி கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் ஒரு மாபெரும் ஜோக் அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஜூன் 4க்கு பிறகு சாட்டை எடுப்பார் அண்ணாமலை. சாட்டை எடுத்து வச்சுட்டார், ரெடியாக கையில் வச்சிருக்காரு. நல்லா போட்டு எண்ணெய் கிண்ணெல்லாம் போட்டு வச்சுட்டாரு, எடுக்க போகிறார். ஏன்னா இந்த தேர்தலில் வந்து அண்ணாமலைக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. அவர் என்ன தான் ஐபிஎஸ் அதிகாரி, கிரிமினலை டீல் பண்ணி, லா அண்ட் ஆர்டரை டீல் பண்ணி எல்லாம் பண்ணால் கூட இந்த 24 தேர்தல் அவர் கற்றுக் கொடுத்த பாடம் அவர் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடங்கள். எப்படி கூட இருந்து குழி பறிச்சாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, அவர் வரவிடாமல் பண்ணாங்க. அண்ணாமலையோட புகழ் வளர்ந்துங்கிறதுக்கோசம் கட்சியை காலி பண்ண பார்த்தாங்க, கட்சிக்கு துரோகம் பண்ண பார்த்தாங்க, கட்சியை காட்டி கொடுத்தாங்க, கட்சியை விலை போக வச்சாங்க. இப்படிப்பட்ட புகார்கள்லாம் அவருக்கு தொண்டர்கள்டேருந்து வருது. தலைவர்கள்லாம் நீங்கள் ஒன்றா சொல்லிக்கலாம், கொஞ்சம் தலைவர் கண்டா அவருக்கு ஆகாதுப்பா, அவரை கண்டா இவருக்கு ஆகாதுப்பா, கோஷ்டி பூஷன். அண்ணாமலை என்ன பண்ணார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு தொகுதியிலையும் 100 அடிமட்ட தொண்டர்கள் பிரச்சாரக் ஆர்எஸ்எஸ்ல ஒரு தோளில் ஒரு பையை போட்டு அப்படி ரோட்டில் ஒரு வேஷ்டி கட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க எதுக்கும் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு டீ காஃபி சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏதோ ஆர்எஸ்எஸை வளர்க்கணும்னு அந்த மாதிரி தொகுதி 100 பேர் பிடிச்சாங்களாம். டைரெக்டாக ஃபோன் பண்ணலாம், அண்ணாமலை பேசுகிறேன். தலைவர் நீங்களா? நான் தான் பேசுகிறேன், என்ன நடந்தது சொல்லுங்கள். அவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கெல்லாம் தேசபக்தி மிக்கவர்கள், கட்சி மீது பாசம் மிக்கவர்கள், லஞ்ச லாவண்யத்துக்கு உட்படாதவர்கள், இந்த ஆசைகளுக்கெல்லாம் விலை போகாதவர்கள், அவங்களாம் ரொம்ப நேர்மையானவர்கள். அவங்ககிட்ட இந்த எல்லாத்தையும் வாங்கிட்டார் அண்ணாமலை கம்ப்ளீட்டாக. நீங்கள் சொல்லுங்கள் வேணாம். ஒரு பக்கம் அந்த ரிப்போர்ட் இருக்குது, ஒரு பக்கம் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் அவர் கையில் ஃபுல்லாக போயிடுது கம்ப்ளீட்டாக, யார் என்ன துரோகம் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு. இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து மத்திய அரசாங்கத்துலேயும் சில தரவுகள்லாம் வந்திருக்கு, பணம் கொடுக்கறது வாங்கிறது போகிறது எல்லாம்.
ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு 40 தொகுதிகளையும் ரிவ்யூ பண்ண போகிறார் அண்ணாமலை. இந்த 40 தொகுதிகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறது அவர் கையில் அத்துப்படியாக வந்திருக்கு. எல்லா ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தையும் பேசிட்டார், ஒரு தொகுதியிலையும் பொதுமக்கள்கிட்டையும் பேசிட்டார், எல்லாருக்கும் கால் போட்டு பேசியிருக்கார். அவர் கரெக்டான டீட்டெயில் கையில் வச்சுருக்கார். அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. நான் பண்ணல, நீங்கள் பண்ணலன்னா அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. சாட்டை எடுத்திருக்கார். டெல்லிட்டு சொல்லிட்டாராம், கட்சியை வளர்க்கணுன்னா ஒழுங்கு டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இல்லாமல் கட்சியை வளர்க்குறதா இருந்தால் நீங்களே என்ன வேணால் பண்ணிக்கங்க, என்னை விட்டுருங்க, நான் போய்ட்றேன், நான் போய் ஊரில் போய் உட்காந்து நான் பாட்டுங்க வேலையை பார்த்துட்ருக்கேன். நான் பண்ணணுன்னா கட்சி டிசிப்ளின் வேணும். ஆளுக்கு ஆட்டம் போடுறாங்க, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. டெல்லி சொல்லிட்டான், 1 மேன் ஆர்மி, நீங்கள் தான் தலைவர், போங்க எல்லோரும் தூக்குங்க, எல்லாம் தூக்கி அடிங்கன்னு. ஸோ போட்டு விரட்டி எடுக்க போகிறாரு. தப்பு பண்ணவங்களாம் தண்டனை, நியாயமாக தேர்தலில் உழைச்சவங்களுக்கெல்லாம் மரியாதை. அதான் சொன்னால் நான் கீழே இருக்கிறவங்களாம் மேலே வர போகிறாங்க, மேலே இருக்கிறவங்களாம் கீழே வர போகிறாங்க. அது என்ன அர்த்தம்னா தொண்டர்கள் தலைவராக போகிறாங்க, தலைவர்லாம் தொண்டராக போகிறாங்க, ரிவர்ஸ் பண்ண போகிறார். ஸோ ஒரு கட்சியில் வந்து ஒரு சாட்டை எடுத்து அடித்து போலீஸ்காரர் மாதிரி லத்தி சார்ஜ் பண்ண போகிறார். லிட்ரல் லத்தி சார்ஜ் பண்ணி போட்டு லாண்ட் ஆர்டர் உள்ளே எப்படி கர்நாடகா லாண்ட் ஆர்டர் சரி பண்ணாரோ, கமலாலயத்தில் லாண்ட் ஆர்டர் செட்டில் பண்ணக்கூடிய வேலை அண்ணாமலைகிட்ட வந்திருக்கு. கையில் லத்தி எடுத்துட்டாரு. எடுத்து இனிமேல் போட்டு நிமித்து பெண்ட் எடுக்க வேண்டியதுதான் பாக்கி. தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை, நல்லது பண்ணவங்களுக்கு பதவி, ஏமாத்துறவங்களுக்கு தண்டனை, கட்சியை காட்டி கொடுத்தவங்க தூக்கி விலக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட தடாலனி அதிரடி முடிவுகளை எதிர்க்கிறதுக்கு அண்ணாமலை தயாராக இருக்காரு. டெல்லியும் அதுக்கு உத்தரவு கொடுத்துச்சு. நம்ம அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சு நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.